கார்த்திகை எப்படி உருவானது? இப்ப கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் எந்த ஒரு விசேஷம் அப்டின்னா, சிவபெருமான் கிட்ட வந்து பிரம்மாவும், விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்னு கேட்குறாங்க. அந்த புராணங்கள் வந்து சண்டை நெறைய நடக்குது. பேத்துக்கு ஆ, தெரியும். ஆ. அப்போ அவர் வந்து அடி முதல்னு சொல்லுவாங்க. அடிப்பாதம் முதல் அப்படின்னு. அப்ப அவர் வந்து விஸ்வரூபமா நிக்கிறாரு. அப்ப வராகம் உருவம் கொண்ட விஷ்ணு வந்து கீழ வராகமூர்த்தியா கீழ போய் அவருடைய பாதத்த பார்க்க போறாரு. அன்ன வடிவம் எடுத்து பிரம்மா வந்து அவருடைய தலைமுடிய பார்க்க போறாரு. ஆனா அவங்கனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அதுல ஒரு ஒரு சாபம் வந்து பிரம்மாவுக்கு இருக்கு. நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்க. அதெல்லாம் இல்லாம இவங்க முடியலங்கும்போது அவர் அந்த நின்ன சொரூபம் இவங்களுக்கு காட்சி அளிக்கிறதா ஜுவாலா லிங்கம். ஓ! ஜுவாலா லிங்கம். லிங்கம். ஆ. அந்த லிங்கத்தின் மூலியமாக அந்த ஜுவாலையிலிருந்து 6 பொறிகள் தோன்றுறது தான் முருகப்பெருமான். அந்த முருகனை அரவணைத்து ஒரு முருகனா ஆக்குனது பார்வதி பார்வதி தேவி. தேவி. ஆ. அப்ப அன்னைக்கு அத்தனை விஷயங்களும் நடந்தது வந்து கார்த்திகை மாதம். அப்ப இவர் எப்ப ஜுவால ரூபமா நின்னாரோ அந்த லிங்கம், அந்த நாள் தான் அண்ணாமலை தீபம்னு சொல்லி அந்த ஜுவாலைய எரிய வைக்கிறாங்க. அது மெயின் எங்க சிவபெருமானுடைய ஆலயத்துல தானே. ஆமா. திருவண்ணாமலை திருவண்ணாமலையில. அந்த மலையில அப்ப தான். அந்த மலைக்கு அது ரொம்ப ஒரு பவர் அதிகம். இப்ப எல்லா மலையிலயும் ஜோதி ஏத்துனா, ஏன் திருவண்ணாமலையில வந்து பவர் அதிகம் அப்டின்னா, அந்த இடத்துல அந்த சொரூபத்த காமிச்சாரு. சோ அந்த இடத்துல தான் காமிச்சாரு. காமிச்சாரு. அப்ப அந்த இடத்துல ஏத்தும்போது அவரே நின்னு ஒரு சொரூப வடிவமா நம்மளுக்கு காட்சியளித்தாரு. அந்த நாள் ஏன் வந்து அங்க போறாங்க அப்டின்னா, அந்த ஜுவாலையிலிருந்து என்ன 6 விஷயங்கள். அப்ப 6ம் வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது. 6 விதமான விஷயங்கள். பக்தி, வறுமை நீங்கிறது, திருஷ்டி நீங்கிறது, நம்மளுடைய உடல் பலம் பெறக்கூடியது, தீராத நோய். இது எல்லாம் பார்த்து வெற்றிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கீழ இறங்கி வருவோம். சோ அந்த அதனால 6 தான் விஷயம் தான். அதனால 6ஆம் இடம் வந்து நோய் எதிரி கடன் தொல்லை வெற்றின்னு கொண்டு வரும். அப்ப 6ஆம் இடத்துல எங்க இருக்காரு? விஷ்ணு இருக்காரு அங்க. அப்ப நல்ல ஒரு பாக்கியத்தை குடுக்கக்கூடியது. அப்ப அங்க தான் அறிவுன்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப இத்தனை விஷயம் கலந்தது தான் வந்து அந்த தீப ஒளி. அப்ப இந்த தீப ஒளிக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். ஸோ இந்த தீபம் ஏற்றுறதுல வந்துட்டு இத்தனை நாள் எல்லாருக்கும் அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த ஜுவாலாலிங்கம் வந்த உருவான ஜுவாலாலிங்கமா காட்சி அளிச்ச இடம் அந்த திருவண்ணாமலை. அதனால தான் அவ்ளோ ஸ்பெஷலா அந்த திரிய ரெடி பண்ணி, கண்டிப்பா அதுக்கு ரொம்ப லிங்கம் ஸ்பெஷல். மாதிரி ரெடி பண்ணி, அந்த இடத்துல அந்த ஜுவாலைய பொருத்தும்போது எல்லாருமே அந்த டைம்ல வீட்ல விளக்கு பொருத்திருவாங்க. டிவில அது ஓடிட்டு இருக்கும்போதே ஸ்பீடா அந்த டைம் திருவண்ணாமலை தீவுல அண்ணாமலையார் அண்ணாமலையார் தீபம் தீபம். அப்படின்னு சொல்லுவாங்க.